இன்றைக்கி வந்து 2014 மாடல் ஹோண்டா ஷைனை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வண்டியை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு 1.5 மாதமாக லோக்கல் கம்யூட்டிங்க்கு. ஸோ இந்த வண்டியோடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத நான் காட்டுறேன். வண்டியோடைய ஓவர்வியூ அப்புறம் காட்டுறேன் என்கிட்ட நின்றுட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடைசியாக பாலக்காடுலேருந்து வர்றப்போ மோட்டோ விளாகிங் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் மோட்டோ விளாகிங்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 2014 மாடல் ஹோண்டா ஷைனு BS3 மாடல்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில BS3 BS4 கிடையாது. ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் இதில் இருக்கும். ஆனால் வண்டி நல்ல வண்டி. நான் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி. இதை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வண்டியை நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக நான் அந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ லோக்கல் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் ஓட்டுறேன் இந்த வண்டியை. நெருக்கி ஒரு 1500 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் இந்த வண்டியை எடுத்ததுலேருந்து. ஸோ இதில் லாங் ட்ராவல் எங்கேயுமே போனதில்லை. போகலாம், எலிஜிபிள் இந்த வண்டி தான், எனக்கு கண்டிப்பாக போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 2021 மாடல் ஹோண்டா ஷைன் வச்சுருந்தேன், நியூஸ்ட் எடிஷன் வச்சுருந்தேன். ஸோ அதில் கூட நான் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ரைடு போயிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன 80க்கு மேலே போக முடியாது. 80க்கு மேலே போக முடியாதுன்னா என்ன, இந்த சென்ஸ் 80க்கு மேலே போகலாம், ரொம்ப கஷ்டப்படும் 80க்கு மேலே. நான் 60க்கு மேலே ஓட்டவே இல்லை. 60க்குள்ளே தான் வந்து மெனூவர் பண்ணுறேன் ஊருக்குள்ளே. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ரைடு லோக்கலில் வந்து ஊருக்குள்ளே வந்து ஒரு 12-15 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டுவேன். அவ்வளோதான் இந்த வண்டியை ஓட்டியிருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 30-32 கிலோமீட்டர் வரும்னு வைங்களேன். 32 கிலோமீட்டர் தான் இந்த வண்டியை வந்து ஓட்டுறேன். ஸோ அதன் அடிப்படையில் இதை ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நான் தகுதி உடைவேன் என்று நானே நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை பற்றி பேசலாம். ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி. இது வந்து ஜஸ்ட்டு இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, டேஷை பார்த்தீங்கன்னா எவ்வளோ. ஸோ ரொம்ப பேசிக் ஃபீச்சர் தான். ஸ்பீடோமீட்ரு, ஃபியூல் காஜு, அண்ட் தென் சின்ன இண்டிகேஷன், அவ்வளோதான். 3 தான் தவிர வேறு எதுவுமே ஓடோமீட்டர் கூட கிடையாது. இதில் ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. இன்னொன்று, இப்போ உள்ள ஹோண்டா ஷைனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப டிராஸ்டிக்காக நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னையே கேட்டிங்கன்னா இந்த வண்டி நல்ல வண்டி. ஆனால் எமிஷனை பற்றி பேசணுன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம காமன் பீப்புள்ஸுக்கு வந்து அது தெரியறதில்ல. நம்ம எந்த அளவுக்கு எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறோம் பண்ணலைங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆனால் ஆன் பேப்பர் எமிஷன் கண்ட்ரோல் வந்து இப்போ போடுற மாடல்ஸில் நல்லாவே குறைஞ்சிருக்குது. நல்ல எஃபிஷியண்ட்டாக எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வண்டி வந்து போடுறாங்க இப்போ. ஸோ இது வந்து கார்பரேட்டர் இன்ஜினுங்கிறனால ரிசர்வ்லாம் இருக்கும். ஸோ அப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். இது கார்பரேட்டர் இன்ஜினுங்கிறனால எமிஷன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம்ல 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எமிஷன்ஸ் இதுலேயும் கிட்டத்தட்ட இருக்கும். அந்தளவுக்கு இருக்காது. 2 ஸ்ட்ரோக்ஸோட எமிஷன்ஸ் இருக்காது. ஆனாலும் இது கொஞ்சம் இப்போ போடக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு வந்து, இப்போ போடக்கூடிய 2 வீலர்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு தான். ஸோ அதை நம்ம டே டு டே லைஃப்பில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய வண்டிகளில் அதெல்லாம் எவ்வளோ தூரம் பார்த்து வாங்குவோன்னு தெரியல. ஆனால் அது ஒன்று இதில் இருக்குது. ஸோ மித்தபடி ஹேண்ட்லிங் வந்து பிரச்சனையே இல்லை. இதை 2014 மாடல்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள், 8 வருஷம் ஆச்சு இந்த வண்டி வாங்கி. ஸோ ஆல்மோஸ்ட் 27,641 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வண்டியை வந்து ஸ்டாக்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ணல, கம்ப்ளீட்லி ஸ்டாக். இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சுமே வண்டிக்கு பண்ணலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வண்டியோடைய நான் ப்ளஸ்ன்னு பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வண்டியோடைய பெரிய ப்ளஸ் வந்து மைலேஜ் தான். மைலேஜ் வந்து ஹோண்டாவோட இன்ஜின் சொல்லவே வேணாம். ஸோ இன்னும் பாருங்களேன், இந்த வண்டி 8 வருஷம் அப்படி தான் இருக்குது இப்போவும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியம்தான். ஸோ ஹோண்டாவோட இன்ஜின் ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக நம்ம வண்டி பிரேக்கிங் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஜினோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குது அதோடைய பெர்ஃபார்மன்ஸில். ஸோ அந்த இன்ஜினோடைய நாய்ஸாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் அதோடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எந்த சேஞ்சஸுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச, நல்லா இருக்குது. ஸோ எனக்கு
நம்ம மெயினாக பார்க்குற விஷயம் இதோடைய மைலேஜ். ஏன்னா இது வந்து அபோவ் 80 போக போகிறது இல்லை, அவ்வளோ தூரம் நம்ம புல் பண்ண போகிறதும் கிடையாது வண்டியை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக எக்கனாமியில் தான் ஓட்ட போகிறோம். அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக மைலேஜ் எதிர்பார்க்குறதுல தப்பில்லை. ஸோ இந்த வண்டி மைலேஜ் எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். இது நியர்லி எனக்கு வந்து நான் கால்குலேட் பண்ணதில்லை, ஆனால் நியர்லி ஒரு 55 to 60 கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வண்டி. ஸோ என்னுடைய கணக்கு வந்து 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எவ்வளோ தூரம் ஓட்டுறோங்கிறது தான் கணக்கு. இதுதான். ஸோ மைலேஜ் வந்து இதில் ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பாக மைலேஜ் வேணும், ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு போகலாம், தாராளமாக போகலாம். ஸோ இப்போ இந்த மாடல் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. செகண்ட்ஸில் வந்து OLXலாம் தேர்ந்தீங்கன்னா நிறையா வண்டி கிடைக்கும். ஸோ இந்த வண்டி இன் பர்டிகுலர் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது அந்தளவுக்கு ரோட்ஸில் பார்க்க முடியாது இந்த கலரை. இந்த வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ஸ்டேபிளாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்மளுடைய வண்டி மைலேஜாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு 10 years 15 yearsக்கு வந்து நம்ம ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வண்டி வாங்கினோம்னா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் மஸ்ட்டு. மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வண்டியை வந்து ஆராம்சே 15 வருஷம் இழுத்துடலான்னு வைங்களேன். அது FC போகிற வரைக்கும் நம்ம இழுத்துடலாம் வண்டியை எப்படியும். ஸோ சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணுறது இன்னும் சிறந்தது. ஸோ அப்படி இருக்குது இந்த வண்டியை அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் ஹேண்டடாக தான் வச்சுருந்துருக்காங்க. இவ்வளோ நாளாக பார்த்தனாலே தெரியும், 8 வருஷம் ஆச்சு. வண்டி வந்து 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ இது கார்பரேட்டர் இன்ஜினுங்கிறனால இன்னொரு ப்ளஸ் இருக்குது. நம்ம முன்னாடிலாம் வண்டியை படுக்க போட்டு எடுத்துகிட்டு போகிற சுச்சுவேஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதை கண்டிப்பாக பண்ணலாம். படுக்க போட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுதான் அதோடைய நெசசிட்டி தேவைப்படாது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே தான் பெட்ரோலே போடுறாங்க. முன்ன மாதிரி 40 ரூபா 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஓட்டுற காலம்லாம் போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வண்டியை எடுத்தாலே இப்போ நான்லாம் 500 ரூபாய்க்கு போடுறத 500 ரூபாய்க்கு தான் போடுறேன். 500 ரூபாய்க்கு குறைஞ்சி பெட்ரோலே போடுறதில்ல. ஸோ காசு இருக்குதோ இல்லையோ 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு வச்சுறது தான் நல்லதாக இருக்குது இப்போ. ஏன்னா 1 லிட்டர் 103.79 பைசா சம்திங் இங்கே லோக்கலில் என்னுடைய ஊரில். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நான் டெய்லி வண்டியை ரீஃபில் பண்ணிவிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் 500 ருபீஸுக்கு போட்டோன்னா ஒரு வாரம் 10 நாள் ஓட்டலாம். நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வண்டி லோக்கல் கம்யூட்டிங்க்கு தி பெஸ்ட்டு. இந்த வண்டியை பற்றின டெக்னிக்கல் ஸ்பெக்கெலாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதை சொல்லி போர் அடிக்கவும் நான் விரும்பலை. ஸோ இதனுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இதை நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்துருக்கிறேன், நியூஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்துருக்கிறேன். ஆனாலும் இந்த ஓல்டு மாடல் நான் ஓட்டுனது இல்லை. அப்படி இருக்கிறனால இந்த வண்டியை பற்றி என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் லோக்கல் கம்யூட்டிங் அஸ் வெல் அஸ் மைலேஜோ அப்புறம் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் கிவ் 10 out of 9 for sure. கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வண்டி கம்ஃபர்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னா, யாராவது வச்சுருந்தீங்க இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாடல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதுவும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்களா இப்போ, இல்லை மெயின்டைன் பண்ணியும் எதுவும் ப்ராப்ளம் வருதாங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதர் தேன் நீங்கள் வேறு எதுவும் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா அதை அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க. மித்தபடி பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் நீங்கள் விட்றீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு ஹெவியாக நம்ம வந்து பாக்கெட்டை இதுங்க போகிறது இல்லை. இப்போ மெயினான விஷயம் என்னென்னா, எல்லா வண்டியிலுமே லாங் போகலாம். அந்த இப்போ எல்லாத்துக்குமே இந்த நாலேஜ் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து வண்டியை எடுத்துகிட்டு எல்லா ஊருக்கும் போகிறாங்க, அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேருக்கு இப்போ அதை பற்றி நாலேஜ் கிடச்சிருச்சு. ஸோ எந்த வண்டியிலையும் நம்ம வந்து லாங் ட்ராவல் பண்ணலாங்கிற நாலேஜ் எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வண்டியிலையும் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், இஃப் இன்கேஸ் ஒரு 80க்கு கீழேயே போயிட்டுருக்கணும், 80க்கு கீழே எனக்கு போக பிடிக்கலை, நான் வந்து எனக்கு வந்து சில நேரத்தில் வந்து பவர் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க வந்து இந்த லோவர் சிசி பைக்கை எடுத்துகிட்டு போகிறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் 60-65 தான் ஓட்ட முடியும் எனக்கு தெரிஞ்சு. 60-65க்கு மேலே நீங்கள் இதை புல் பண்ணிங்கன்னா அது கஷ்டப்படுறது நம்மளுக்கே தெரியும். இந்த வண்டி அப்படி தான் இருக்குது. அது 65க்கு மேலே போனாலே கஷ்டப்படுற தெரியுது. ஸோ நீங்கள் 60-70க்குள்ளே வண்டியை ஓட்டுறீங்க, அதை வச்சு நான் லாங் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம்.
நல்ல மைலேஜ் கொடுக்க போகுது. நம்ம ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு வர்றதுக்கு இப்போ வேறு வண்டியில் ஒரு பட்ஜெட் ஒரு 3000 போடுறோன்னா இதில் தாராளமாக 1500 முடிச்சிடலாம். ஹாஃப் த ப்ரைஸில் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரிப்பை இதில் முடிக்கலாம். ஸோ என்ன சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவனை பெருசாக டைம் டிஃப்ரென்சியேஷன்லாம் காட்ட போகிறதில்ல. பெரிய ஒரு 300cc பைக்கில் போனோம் அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிறோம்னா அதில் ஒரு 15 மினிட்ஸ் கூட எடுக்க போகுது, அவ்வளோதான். மித்தபடி அதில் 100-120 போய் நம்ம வந்து இப்போ டிராஸ்டிக்காக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ரீச் ஆனங்கிற கதையெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு கன்சர்ன் வந்து 60லே மெனூவர் பண்ண முடியும் என்னால், எனக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல நான் போயிடுவேன் அப்படின்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் லாங் ட்ராவலுக்கு. இப்போ மோர் தென் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா ஸோ அதை கம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மித்தபடி இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதம் ஓட்டினதில் நல்லா இருந்துச்சு. இந்த வண்டி என்னையோட விட போகிறேன். ஸோ அதனால் விடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு ஒரு மெமோரியாக இருக்கும், யூடியூப்லேயும் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியை ஒரு ஓவர் வியூ காமிச்சிடுறேன். ஸோ நான் எதுவுமே காட்டுறதில்ல, நான் ஜஸ்ட்டு நான் ரோட்ஸை மட்டும் தான் காட்டுறேன். ஸோ என்னையும் காட்டுறதில்லை நான் வீடியோவில். ஸோ அது கொஞ்சம் நாள் ஆகும். வண்டியை காட்டாமல் இருக்கிறது என்னுடைய தப்பு. ஸோ அதை நான் காட்டணும்னு நினைப்பேன். அது இனிஷியல் ஸ்டேஜில் என்னால் அதை கரெக்டாக பண்ண முடியலை. ஸோ இப்போ காமிச்சிடுறேன் நான் வண்டி நிப்பாட்டி எப்படி இருக்குன்னு. ஓகே, திஸ் இஸ் இட். இதுதான் வண்டி. ஸோ 8 வருஷம் ஆன வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளீனாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல மைல்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மைல்டாக இல்லை, நல்லாவே இருக்குது ஸ்க்ராச்சஸ்ஸு. தென் இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டை விழுந்துருக்குது. மற்றபடி இந்த ஸ்க்ராச்சஸ் மித்தபடி இந்த வண்டி 8 வருஷம் வண்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வண்டியை பார்க்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, தட்ஸ் இட். இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வண்டியை இப்போ யாரும் வாங்குவீங்களா செகண்ட்ஸில் கிடச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, பாய், see you, take care. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.